சாராயம் குடிக்கிறவனும் இந்த மகளிர் ஓட்டு போட்டால் எங்களுக்கு என்ன ஆகும், எந்த கொம்பனாலும் எங்களை ஜெயிக்க இயலுமா? திமுகவுக்கு பயமாவது கழுதியாவது நீ. ஆனா அவர் அது எங்க இஷ்டம், அது உனக்கு என்ன வலிக்குது? அதிமுகல இருந்து எம்எல்ஏல கூட்டிட்டு வரேன், நம்ம ஆட்சி அமைப்போம்னு சொன்னேன். தீர்மானத்தெல்லாம் அதுக்கப்புறம் தானே நிறைவேற்றாரு. எப்போ அதிமுகவோட பிரஷருக்கு அப்புறம் தானே சார் முதல்ல வந்து அதிமுக இந்த தைரியம் இந்த தெம்பு எந்த நாய்க்கு வரும் சொல்லு? அன்றைக்கு அந்த ஊர்வலம் போனதுக்கு காசு கொடுத்ததே அவர் தான். என்னால நிரூபிக்க இயலும், புரிஞ்சுக்கோ. ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் எல்லாம் என்ன? ஜெயலலிதா இடியா கொஞ்சம் பொரியா. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல எந்த இங்க தமிழ்நாட்டுல என்ன இருந்துச்சு? இளவென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் திரு முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியாரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பெரியாரை பற்றின கருத்துக்களை பேசுறதுனால ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. திமுகவினரும் சீமானுக்கு எதிராக நிறைய விஷயங்களை செய்கிறதா வெளியில் பேசப்பட்டு வருது. இது தொடர்பாக என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க சார்? அதாவது திரு சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்காக தந்தை பெரியார் அவர்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார். தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் பெரியார் இல்லாமல் எவனும் அரசியல் செய்ய இயலாது. நேற்று கட்சி ஆரம்பித்த நம்மளுடைய நடிகர் அவர்கள் கூட பெரியாரை வைத்துத்தான் அரசியலை பிள்ளையார் சொல்லி போடுகிறார். விஜய் தான் சொல்கிறான், சரியா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் பெரியாரை திட்டி நம்ம கட்சியை வளர்த்து விடலாம் என நினைக்கிறார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அவருக்கு எதிர்ப்பு வந்துவிட்டது. அதோடு மட்டுமல்ல, ஈரோடு தொகுதியில் இவர் பிரச்சாரம் சென்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு அங்கே எதிர்ப்புகள் வலுக்கிறது. சீமானுக்கு ஆதரவு குரல் இருப்பதா தானே சமூக வலைதளங்கள்லாம் பார்க்க முடியும். அது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படுவது யாருன்னு கேட்டிங்கன்னா சீமானுடைய தம்பிகளும் தும்பிகளும் தான். புரிஞ்சுக்கோ. வேறு எவனும் அதிமுகவோ திமுகவோ இதர கட்சிகளோ இருக்காது. 36 லட்சம் வாக்குகள் வாங்கின சீமானுடைய தம்பி மிஞ்சி போனால் 1 லட்சம் தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய அவர் கம்ப்ளீட்டாக அந்த 1 லட்சம் பேர் கையிலையும் மொபைல் இருக்கும், சரியா? இப்போ உன்னிட்ட நான் பேசுகிறேன்ல, அடுத்து நீங்கள் போட்ட உடனே பாருங்கள், எல்லாம் அந்த தம்பி தும்பி எல்லாம் என்னது அப்படியே மழை பெய்யுமானுங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாஜக தரப்புல பெரியார் ஐயா கொஞ்சம் நிப்பாட்டியா. பாஜக அவன் சொம்படிக்கிறான், பாஜகவுக்கு தான் சொம்படிக்கிறான். பெரியாரை ஒழிக்கணுங்கிறதான் அவங்களுடைய அஜெண்டா. யாருடைய அஜெண்டா? பாரதிய ஜனதா கட்சியுடைய அஜெண்டா. பெரியாரை ஒழிக்கணும். பெரியாரை ஒழிச்சாச்சுன்னா இங்க உள்ள பூந்தரலான்னு அவங்களுடைய நினப்பு. பெரியார் இருக்கிறதுனால தான் பாரதிய ஜனதா தமிழகத்துல நுழைய முடியல. அதனால சங்கு பரிவார்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சொம்படிக்கிறதே திரு சீமான் அவர்கள் தான், சரியா? திமுகவே ஒரு காலகட்டத்துல பெரியாரை எதிர்த்திருக்காங்க அப்படின்றதுதான் மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய தகவல். உண்மை, நாங்க இல்லைன்னு சொல்லல. பெரியார் 1949க்கு முன்னாடி நாங்க அவர் என்னன்னா ஓட்டு அரசியலை வெறுத்துட்டாரு. ஓட்டு அரசியல் வேண்டாம், நம்ம ஒரு குழுவா இருப்போம், மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னா சட்ட வடிவம் ஆக்கணும், ஆட்சியில நம்ம போனா தான் அதை நம்மளால செய்ய இயலும். அதனால நான் உங்களை விட்டு நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு தான் வெளியில வந்தாரு. வெளியில வரும்போது கூட பெரியார் இவங்களை எல்லாம் திட்ட தான் செஞ்சாரு, கண்ணா பின்னான்னு திட்டினாரு. அதுக்கப்புறம் இவங்களும் முரசொலியில மற்றபடி எல்லாருமே திட்ட தான் செஞ்சாங்க. என்ன காரணம்னா, ஒரு தகப்பன், நீங்க பெரியார் திராவிட முத்தினுடைய தந்தை, அவரை அவர் எங்களை திட்டுறதும் நாங்க அவரை திட்டுறதும் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இதை அடுத்தவங்க இதுல குளிர் காயணும்னு நினைச்சா அது நடக்காது. ஒரு காலகட்டத்துல கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வைத்ததா ஒரு தகவலை மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு காணொலியில பேசியிருந்தாரு. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நடவடிக்கையை கருணாநிதி அவர்களே செஞ்சிருக்காருன்றப்ப பெரியார் மேல ஒரு வன்மத்தோட செயல்பட்டு இல்ல பெரியாரை கைது செய்ய வேண்டும் என்று நடுவண் அரசுக்கு கலைஞர் அவர்கள் எழுதின கடிதத்தை அவரால் கொடுக்க இயலுமா?
அல்லது அதை ப்ரூவ் பண்ண இயலுமா? சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் அது செய்தியில வந்திருக்கு அப்படின்றதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இங்க பாரு கண்ணு, இதெல்லாம் நிறைய பேர் என்ன செய்வான், ஒரு பழமொழி சொல்லுவான், அது வேண்டாம் அந்த பழமொழி. ஆகவே இதெல்லாம் இவங்களை போல பணம் பண்ணுவதற்காக பெரியாரை விற்று பிழைப்பு நடத்தும் இந்த நாதாதாரி கூட்டங்கள் தான் இது. எந்த கொச்சன் இங்க பாருக்கண்ணு, என்னை பொறுத்த மட்டும் உண்மையை தான் பேசுறேன். இது நாதாதாரிங்கிறது இதுல ஒடுங்கும். பலர் இங்க பாரு பாக்கட்டுங்கன்னு, நாதாரிகள்னு சொல்றது ஒன்றும் தவறான வார்த்தைகள் இல்லை. யாரு தந்தை பெரியாரை பற்றி, கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி, எங்களுடைய ஸ்டாலின் ஐயாவை பற்றி யாரெல்லாம் தவறாக சித்தரிக்கின்றார்களோ பேசுகின்றார்களோ அவர்களை பற்றி நான் பேசாமல் வேறு யார் பேச இயலும்? நான் தான் பேசுவேன். நான் திராவிடத்திலே பிறந்து வளர்ந்து ஊர்ந்து போனவன், புரியுதா? நானும் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் சிறிது காலம் பயணித்து வந்தவன். அந்த பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்டது, அது எப்படி செயல்படும் என்பது நான் அறிவேன், சரியா? ஆகவே நீங்கள் நினைப்பது போல் அல்ல இன்றைக்கு தமிழகத்தினுடைய சூழல். தமிழகத்தில் எப்படியும் பாரதிய ஜனதா கட்சி கபாதீஸ்வரம் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு, இதற்கு சரியான ஆள் யார் என்று திரு சீமான் அவர்களை கையில் எடுத்து அவர்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து அவர்களை இன்றைக்கு உபயோகப்படுத்தி கொண்டு யார் கைப்பாவையாவும் நான் செயல்படல, நான் ஏன் கைப்பாவையா செயல்படணும் அப்படின்னு சீமான் சொல்றாரு இல்லையா? அவர் பெரியார எதிர்த்து பேசுறதுனால இப்ப திமுக பயப்படுதா? திமுகவுக்கு பயமாவது கழுதியாவது நீ வேற, நாங்க தான். இங்க பார்க்கணும், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, 2 எம்எல்ஏ தான் வந்தாங்க. கலைஞர் ஜெயிச்சார், பேராசிரியர் ஜெயிச்சார். அன்னைக்கு நாங்க என்ன கவலைப்பட்டு மூலையில போய் உட்காந்தோமா? இந்த 10 ஆண்டு காலம் எங்க ஆட்சி இல்லாம மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம், அப்ப நாங்க மூலையில போய் உட்காந்தோமா? 85 86 எம்எல்ஏக்களை வச்சிருந்தோம். போன முறை நாங்கள் அரசு அந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினச்சிருந்தோம். நாங்கள் ஒரு 15 20 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க எங்களால் இயலாதா? நானே வாங்கியிருப்பேன், புரியுதா? நான் இதை கேட்டேன்னா ஐயா ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டேன். சார் இது பொது வெளியிலேயே என்ன ஓப்பன் தான். நான் என்ன சொல்றேன், நான் எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வரேன், அதிமுகல இருந்து எம்எல்ஏல கூட்டிட்டு வரேன், நம்ம ஆட்சி அமைப்போம்னு சொன்னேன். அது நிறைய செலவாம, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க சரியா இருக்கீங்களா அப்படின்னு. நம்ம தேர்தலில் வெற்றி பெற்று தான் வரணுமே தவிர நம்ம குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு சத்திய பிரமாணமாக என்கிட்ட சொன்னார், புரிஞ்சதா? அப்படிப்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர், எங்கள் கட்சி அப்படிப்பட்ட கட்சி. ஆகவே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை. மும்பையில் என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ரைடு பண்ணி அமலாக்கத்துறையை விட்டு ரொம்ப இது பண்ணி அப்புறம் அந்த கட்சியை உடைச்சு அவர் இங்கே இந்த கட்சியில் முதலமைச்சராகி அதுக்கப்புறம் இப்போ வந்த பொது தேர்தலில் மறுபடியும் ஒரு 1000 கோடி ஊழலை மறுபடியும் கை விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவர் முதலமைச்சரை கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ இவருக்கு முதலமைச்சர் கொடுக்கக்கூடாதுன்னா மெஜாரிட்டி பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருச்சு, மெஜாரிட்டியில் அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க, அதனால இவருக்கு முதலமைச்சர் கொடுக்க இயலாதுங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 1000 கோடி ஊழல் இருக்குல்ல, அந்த பெண்டிங்கில் இருந்தால் மறுபடியும் தூசி தட்டினா. மறுபடியும் இந்த ஆள் பயந்துக்கிட்டு சரி ஓகே எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு ஒட்டிக்கிட்டான், புரிஞ்சதா? ஒட்டிக்கிட்டு 10 நாள் கழிச்சு போய் சரத்பவாரை போய் பார்த்து இந்த மாதிரி இருக்க அரசியல் சூழ்நிலை, வேற வழி இல்லாமல் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முறையிட்டு வந்தான். இந்த அளவுக்கு இப்போ நீங்க சொல்லக்கூடிய இதே பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பார்க்கலாம். திமுகல பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தரப்புல சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. தம்பி இங்க பாரு, எந்த கொம்பனாலும் சரி திமுகவை உடைப்பதற்கோ பிளவுபடுத்துவதற்கோ யாராலும் இயலாது. ஏன்னா திமுகங்கிறது எங்களுடைய ஒரே குடும்பம். திமுக ஒரு குடும்பம். நாங்கள் பங்காளி சண்டை போட்டு நாங்கள் வெளியில் போனோம். அதில் மூத்த பங்காளியான வைகோ மட்டும் வெளியில் போனார், திரும்ப அவர் சரண்டர் ஆனார். அதனால தான் வாரிசு அரசியலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? வாரிசு அரசியல் என்ன அரசியல்? மக்கள் ஆதரவு இருக்கு, நாங்கள் செய்கிறோம். அதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது சொல்லு, நான் வேணா மருந்து போடுறேன் டாக்டரை கூப்பிட்டு என்ன பேசுறீங்க? அரசியல் பேசு தம்பி. காலங்காலமா அதாவது தொடர்ச்சியாக திமுகல யார் இருக்கா தலைவரா? திமுகவோட தலைவரா அண்ணா அவர்கள் இருந்தாரு. அண்ணா மறைந்த பிறகு பல பேரை ஓரம் கட்டிட்டு கலைஞர் அவர்கள் மேல வந்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே சொல்லிட்டு, கருணாநிதி அவர்களோட குடும்ப சொத்தா இந்த கட்சி மாறி இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி தரப்புலையும் பல்வேறு கட்சி தலைவர்கள் எல்லாருமே குற்றச்சாட்டு தெரிவித்து வராங்க. நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கட்சி சரியா அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் யார் முதலமைச்சருங்கிறது தற்காலிக முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இருந்தாங்க. அவர் முதலமைச்சராக வரணும்னு அவர் விரும்பினார். ஆனால் தமிழகத்தில் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் இவர் நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய
விசுவாசியாக இருந்தாங்க. அப்போ மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் இவருடைய விசுவாசி, அத்தனை எம்எல்ஏக்களும் கலைஞருடைய விசுவாசி. அப்படி இருக்கும்போது இவர் முதலமைச்சராக வர்றதை விரும்புவாங்களா? மக்களோடையே சந்திக்காமல் மேடையில் மட்டும் பேசிக்கிட்டு இருந்த நாவலரை கொண்டுட்டு வந்து முதலமைச்சராக்குவாங்களா? கொஞ்சம் பொறுங்க. மக்களை அவர் இவங்களை மாதிரி எல்லாம் அவர் மக்களை சந்திச்சல. மேடை கிடைச்சா மேடையில் போய் பேசுவார், வந்துடுவார். ஆனால் கிராஸ் ரூட் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்மளுடைய இவர் தான், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் கிராஸ் ரூட்ஸில் போய் அரசியல் பண்ணிட்டு. நீங்க சொல்ற மாதிரி அவர் பேரம் பேசி எம்எல்ஏக்கள் எல்லாம் அவருக்கு பேரம் கிடையாது, பேரம் என்பதே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு தலையிட்டாரு, கட்சி உடைஞ்சு போயிடும், இவர் வந்துட்டார். கட்சியை உடஞ்சா அவர் கூட யாரும் போயிருக்க மாட்டான். அப்புறம் அது என்ன ஆகிட போகுது? நீங்கள் சிவாஜி இந்த அம்மா கூட, ஜெயலலிதா அம்மா கூட இருந்தார். மறுபடியும் 4 மந்திரிகள்லாம் கூட விலகி வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க? இதை பிடிங்கி காட்டினாங்க. ஏன் இருக்கா? நீங்கள் சின்ன பிள்ளை அப்போ, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என் மயிருக்கு சமானம்னாங்க. எப்படி? என் மயிருக்கு உதிர்ந்த மயிருன்னாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் அவர். ஆகையினால அவர் மறைந்துட்டார். அவரை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் புரட்சி தலைவர் தான், இல்லை நீங்கள் வந்து கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் இருங்க, அவர் கட்சிக்கு வந்து தலைவராகவும் அவர் ஆட்சி பண்ணட்டும், அப்போ தான் அவர் வந்து நிர்வாகம் சரியாக பண்ண இயலும், எல்லாம் கட்சி கட்டுக்கோப்பாடாக அவர்னால வளர்க்க முடியும்னு சொல்லி அவர் தான் சொல்லி அந்த கட்சியை பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கு நான் குற்றாலத்தில் இருக்கேன், எம்ஜிஆர் அவரை மீட் பண்ணும்போது. குற்றாலத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது குற்றாலத்திலேருந்து கார்லேயே புறப்பட்டு சென்னைக்கு வந்தவனா. புரியுதா? இதெல்லாம் அரசியல்ப்பா. நீங்கள் என்ன நேற்றுக்கு முளைச்ச காளான்கள்? நீங்கள் வந்து ஏதோ புஸ்தகத்தை படிச்சுட்டு எங்கள்கிட்ட அரசியலை கேட்குறீங்க. கேளுங்க. நேற்றுக்கு முளைச்ச காலானா இருக்கலாம் சார். இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு இல்லையா, பெரியார் எதிர்ப்பை வந்து தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. பெரியாரை வந்து அவர் வந்து முன்வைக்கிறதுனால நீங்க வந்து இங்க ஒரு பாட்டமே ஷேக் ஆயிருக்கோம் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குல்ல. திமுக வந்து கொள்கை பிடிப்பு இல்லாம இருக்கிறதுனாலதான் இப்போ வந்து திறமை இல்லாம இருக்காங்க. கொள்கை பிடிப்பு இல்லைன்னு யாரு சொன்னா? ஏன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் அவங்க உருவாக்காம தொடர்ந்து குடும்பத்துல இருந்து எல்லாரையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் தம்பி சொன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லைன்னு? எங்க கட்சியில யாரு அடுத்த கட்ட தலைவர்கள்? இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவரா இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்றதுதான் குற்றச்சாட்டை தெரிவிக்க வேண்டியதே இல்ல. திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் சுயம்பா வரும். அவர்களை துணை முதல்வராக நியமிக்கணும். இங்க பாரு, இது சுயம்பா வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயே சுயம்பாக உருவாகுவார்கள். புரியுதா? அன்றைக்கு எங்களுடைய ட்ரஸ்ட் எது? அறிவாலயங்கிறது ட்ரஸ்ட்டு, முரசொலிங்கிறது ட்ரஸ்ட்டு. ஆகவே கட்சி வந்து எல்லாத்துக்கும் சமம். இது இப்போ பொதுமக்களுக்கு உள்ளது. அதனாலதான் அடுத்து இன்ப நிதியை கொண்டு வரீங்களா? இன்ப நிதியை கொண்டுட்டு வரேன்னு சொல்லி எந்த மடையும் பேசுறாங்க. இன்ப நிதி அந்த டி-ஷர்ட் போட்டு இருக்காரு இல்லையா, டிஎம்கேவோட ஸ்டாம்ப். ஏப்பா அவரு ரத்தம் எந்த ரத்தம்? திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரத்தம் தானே அங்க இருக்கு. யாருடைய பிள்ளை? கலைஞருடைய பிள்ளை மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலினுடைய பிள்ளை நம்மளுடைய துணை முதலமைச்சருடைய பிள்ளை இன்பநிதி. அப்புறம் எப்படி அப்படியே பரம்பரையா வரலாம் திமுக தலைவரா, வேற யாரும் வரக்கூடாது. அது எங்க கட்சி, அது எங்க கட்சியில எங்க தலைமை என்ன சொல்லுதோ அல்லது நாங்க என்ன சொல்றோமோ அதுதான். உங்களை மாதிரி எடுப்புக்கெல்லாம் அங்க வேலை இல்லை. உங்களை மாதிரி எடுப்புக்கெல்லாம் அங்க வேலை இல்லை. எங்க வேலையை நாங்க பாக்குறோம். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க கட்சி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். மக்களை பார்த்து இங்க பாரு கண்ணு, மக்களின் தீர்ப்பை இங்க பாரு தம்பி, மக்களின் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு. மக்கள் வாக்களிச்சு தான் நாங்க இருக்கோம். இதே மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கலைன்னா நாங்க மறுபடியும் நாங்க எதிர்கட்சியா இருப்போம். புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு வந்து ஆட்சியில தான் இருக்கணும், ஆட்சியில தான் ஒட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற அபிப்பிராயமோ எண்ணமோ எதுவும் கிடையாது. மக்களுக்கு நன்மை செய்கிறோம். இப்ப நாங்க மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கோம். இப்ப எழுதி வச்சுக்கோ, 2026 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று நாங்க ஆட்சி அமைக்கிறோமா இல்லையான்னு பார்க்கத்தான் போறீங்க. சரிங்க சார், பார்க்கலாம் சார். சீமானுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க சார். சீமான் யாரியா? ஏயா அவர் நேத்து மலையில முளைச்ச காலான அவர் என்னமோ அரசியல் பேசி அவர் எங்க வந்தாரு?
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தார். இதே பெரியார பேச்சாளர் என்ன திராவிட கழகத்தில் பயணித்தார். திராவிட கழகத்தில் பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மேடைகளில் பேச ஆரம்பித்தார். பேச்சா அங்கே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டைலாக் எழுத ஆரம்பித்தார். 4-5 திரைப்படங்களில் வந்து அவர் நடிக்கவும் செஞ்சார், எடுக்கவும் செஞ்சார். அதுக்கப்புறம் என்னன்னாரு, 2009க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி படுகொலை நடந்ததுக்கப்புறம் நான் போய் 2008 பிரபாகரன் ஐயாவை நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் மாறிட்டேன். 2008 அவரை பார்த்ததுக்கப்புறம் அவர் மாறிட்டாராம். ஏன் அவர்கிட்ட என்ன ஒரு பிரபாகரன் வந்து என்ன நீங்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் சொம்படிக்கிற மாதிரி அவர் என்ன சிவனா அல்லது கிருஷ்ணனா? யார் அவரை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு ஒளியை கொடுத்து இந்தா போ நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரா? அன்றைக்கு அவருக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்ததெல்லாம் நீங்க தானே சார்? உங்க கட்சியில இருந்து உங்களுடைய அன்றைய முதல்வர் வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. காலையில உண்ணாவிரதம் இருந்தாரு. 12 மணிக்கெல்லாம் அவர் உண்ணாவிரதத்தை கலைச்சு எப்படி உண்ணாவிரதத்தை நாங்க கலைச்சோம்? அது என்ன காரணத்துக்காக அன்றைக்கு இருந்த சிதம்பரம் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி வந்து அங்க போர் வந்து உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு, இப்ப நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டாம். 2வது உங்களுடைய பேச்சுக்கு வந்து அவங்க டெல்லி வந்து செவிசாய்க்கிற மாதிரி இருக்கு, அதனால நீங்க உண்ணாவிரதம் முடிச்சுக்கோங்க, டெல்லி அநேகமா அந்த போரை முடிச்சிரும்னு சொல்றாங்க. ஆனா அவர் அழுத்தத்தை என்னைக்கு கொடுத்திருக்கணும்? மொத்த எம்பியுமே ரிசைன் பண்ணி அது எங்க இஷ்டம். அது உனக்கு என்ன வலிக்குது? பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள். இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஈழங்கிறது என்ன? தனி நாடா? இந்தியாவுடைய பார்ட்டா? இந்தியாவுடைய ஒரு மாநிலமா? இந்தியாவோட ஒரு மாநிலம் கிடையாது. இல்ல தமிழ்நாட்டினுடைய பிசுரா அதை வச்சுதானே சார் பண்ணீங்க. அதெல்லாம் நாங்க அதை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ணல. இங்க பாரு, இந்த இதுக்காக இலங்கை தமிழர்களுக்காக 2 முறை ஆட்சி இழந்தது நாங்க. எங்களுக்கு அந்த வேதனை இருக்கு. அப்படிப்பட்ட எங்களை பார்த்து நீ தவறாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது. இனப்படுகொலைக்கு எதிராக நீங்க செயல்பட்டு இருந்தீங்களே, ஆனால் அன்னைக்கு வந்து தமிழர்களை காப்பாத்திருக்கலாம் அப்படின்றதுதான் சீமான். அதெல்லாம் இங்க பாரு கண்ணே, நீ இங்க பாரு, நாங்க இங்க பாரு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நம்ம வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் இவரு வந்து ஒரு பிஎம் கிடையாது. புரிஞ்சுக்கோ. நீங்க பிரஷர் பண்ணிருந்தீங்கன்னா அன்னைக்கு தமிழர்களை காப்பாத்திருக்கலாம் அப்படின்றதுதான் சீமான். அவன் அந்த ஆளு சொல்றாருங்கிறதுக்காக நீ வந்து என்னட்ட கேட்டுட்டு இருக்க. அவர் சொல்லுவாரு, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறாரு. அவருடைய அரசியல் பயணம் இங்க பாரு கண்ணே, இங்க பாரு, அரசியல் பயணம் தொடருதோ இல்லையோ அவர் பணம் பார்க்கறதுக்கு உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் இலங்கை தமிழர்கள் தமிழர்னு சொல்லி உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள்ட்டெல்லாம் வாக்கரிசி வாங்கி நிரப்பிச்சுட்டு இருக்காரு. நீ அவரை பத்தி என்கிட்ட பேசுற, இதெல்லாம் என்ன? இப்ப பெரியாரை பத்தி கையில எடுத்திருக்காரு. இங்க பாரு, பெரியாரை பத்தி கையில எடுத்தா என்ன, காலில் எடுத்தா எங்களுக்கு என்ன? பெரியாருடையதை எவனாலும் திரையை கட்டி மறைக்க முடியாது கண்ணு. வானத்தை யாராலும் மூடி போட்டு மூட முடியுமா? இல்ல சூரியனை தான் மூட இயலுமா? சொல்லுங்க. இல்ல உங்களோடவே இங்க பாரு, எங்களுக்கு சூரியனும் சந்திரனும் எப்படி மறைக்க முடியாதோ அது மாதிரி இப்ப எங்களுடைய தந்தை பெரியாருடைய செயல்பாடுகளையும் அவருடைய கொள்கைகளையும் யாராலும் மறைக்க இயலாது. புரிஞ்சுக்கோ. சரி, அடுத்த கட்டமா வந்து சீமான் அவர்களை வந்து இழிவுபடுத்தும் வகையில நீங்க வந்து திமுக தரப்புல இருந்து சில ஊடகங்கள் வாயிலா ஒரு சிலரை வச்சு பேட்டி எடுக்கிறீங்களோ அப்படின்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள்ல பொதுவா மக்களால வைக்கப்படுது. தம்பி, நாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்க வந்து ஈழத்தமிழர்களுக்கு நாங்க எதிராக செயல்பட்டிருந்தா இன்றைக்கு நம்மளுடைய பிரபாகரனுடைய அண்ணன் பையன் வந்து இன்னைக்கு கார்த்தி வந்து பேட்டி கொடுத்தாரு, வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாச்சு இல்லையா? அப்படி அதை எங்களை பத்தி எதுவுமே சொல்லலை. சொல்லியிருக்கணுமில்ல. திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு இருந்த கலைஞர் இந்த மாதிரி என்ன ஏதாவது எங்களை பற்றி பேசியிருக்கணுமில்ல. முழுக்க யாரை பற்றி பேசினாரு? சீமான் வந்து அயோக்கியத்தனம் பண்ணுறாரு, அவர் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்தாரு, அந்த ஃபோட்டோ கூட இன்னும் நான் கொடுக்கவே இல்லை, இவர் மாப்பிங் பண்ண ஃபோட்டோ தான் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு பேசுகிறாங்க. இப்போ பேசுறதுக்கான காரணம் அப்பையும் தான் பேசுகிறேன், அப்பையும் தான் எங்காவது மாஃபிங் பண்ண. தம்பி இங்கே பாரு தம்பி, இந்த மாஃபிங் பண்ணுங்கிற ஃபோட்டோ நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் அப்பயே எழுதியிருக்கேன். நீங்கள் இங்கே பாருங்க, நான் இங்கே பாருங்க, நீங்கள் சீமானை வந்து ஆதாரத்தோட இவருக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஆதாரம் குடிக்க வேண்டிய அவசியத்துல இல்ல. வந்து மார்க் பண்ண போட்டோவை யூஸ் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல
அன்னைக்கே அந்த நபரை கூட்டிட்டு வந்து பேச வச்சிருக்கலாம் இல்லையா? தம்பி, இன்னைக்கு நாங்க பேச சொல்லல தம்பி, எங்களை நீங்க கழுவி ஊத்தாதீங்க. அப்ப நியூஸ் 18 தனியார் ஊடகத்துல ஒருத்தர் வந்து பேசுறாரு. சரி, நான் என்ன கேட்கிறேன், நியூஸ் 18 சேனல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேனலா? அவருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்ற சந்தேகம் எழுதல. அதெல்லாம் நீ பேசாத. நியூஸ் 18 வந்து எங்களுக்கு எதிரான சேனல், புரிஞ்சுக்கோ. நியூஸ் 18 வந்து நடுநிலையா செய்தியை ரிலீஸ் பண்ணுது. பாலிமார் செய்தியும் நடுநிலையாக கொடுக்குறான். ஒரு சாதாரண வந்து அதிமுகவுக்கு சாதகமாக சொம்படிக்கிறான், புரியுதா? அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெயா நியூஸு ஏடிஎம்கே தான். அதே மாதிரி ஜெய வந்து அதுவும் ஏடிஎம்கே தான். இதெல்லாம் இங்க இருக்க சேனல் மேக்சிமம் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க. சப்போர்ட் எங்களுக்கு வந்து எங்களுக்கு 2 சேனல் தான். எங்களுடைய சன் டிவியும் கலைஞர் தெரியுது இல்ல? ஆமா, பாத்துக்கோங்க நீங்க. மக்கள் இங்க பாரு, மக்கள் வந்து இன்னைக்கு ஆமாஞ்சாமி போடுவாங்க, நாளைக்கு இல்லை ஜாமிப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த அஷ்ராப்பட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து எங்கள் மொதல் கூட்டத்துக்கே வந்து நான் போயிட்டு வந்தேன். நான் போயிருந்த அன்னைக்கு தான் மக்கள்லாம் அங்கே உட்காந்துருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் நாள் இருக்குது, நான் அங்கே போயிருந்தேன். போய் அதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி இவரும் வந்திருந்தார், நம்மளுடைய பதிவுத்துறை அமைச்சரும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு தான் வந்தோம். இது கலைஞர் வந்து இவர் முதல்வர் வந்து எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாக்க நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. சரியா? அரிட்டாப்பட்டியில். அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட வந்து சொன்ன உடனே அதுக்கப்புறம் சட்டமன்றம் கூடுச்சு. சட்டமன்றத்திலே முதலமைச்சர் தீர்மானம் போட்டார். தீர்மானம் போட்டு உடனே அங்கேயும் இந்த விஷயமெல்லாம் எப்ப சார் போடுறாரு? எதிர்கட்சி தரப்புல அதிமுக தரப்புல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவங்க ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு அழுத்தம் ஏற்பட்டு எங்க வாக்குகள் சிதறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல ஓடி போய் பாக்குறாரோ. இங்க பாரு கண்ணு, தீர்மானத்தெல்லாம் அதுக்கப்புறம் தானே நிறைவேறாரு. எப்போ அதிமுகவோட பிரஷருக்கு அப்புறம் தானே சார் முதல்ல வந்து அதிமுக சட்டமன்றத்துல கேக்குது. சட்டமன்றத்துல கேட்ட பின்னாடி அப்ப நாங்க வந்து கடிதம் எழுதியிருக்கோம்னு எங்களுடைய அந்த நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அந்த கடிதத்தை பேசுறாரு, கடிதத்தையும் ரிலீஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா அவர் நம்பிக்கை இல்லாம பேசினாரு. அப்பதான் சொன்னாரு, எங்க ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, என்னுடைய ஆட்சியே கலைக்கப்பட்டாலும் நான் வந்து இது அரிஸ்டாப்பட்டியில் அங்கே வந்து இது வர்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த தைரியம், இந்த தெம்பு எந்த நாய்க்கு வரும் சொல்லு? இத வந்து இப்ப சொல்றாரு. எப்ப சொல்றாரு? முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லையா? எதுக்கு சபை இங்க பாரு, வந்து பார்க்க வராங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து பர்மிஷன் கேட்பாங்க. அன்னைக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம். இங்க பாரு, அவன் சொன்னா எங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி வந்தான்னு. சார், எங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி வந்தாங்க கண்ணா. இங்க பாரு, அப்படி எல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்க அதிகாரிகளுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. அதிகாரிகளுக்கு தெரியும், முதல்வருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு சைட் வருது அப்படின்றதும் முதல்வருக்கு தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, ஒரு இல்ல தெரியாதுன்னு சொல்ல இயலாது. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இங்க பாரு என்னங்க கண்ணு, இங்க பாரு, அவங்க வந்து இத ஆய்வு பண்றதுக்கு ஒரு குழு வருதுன்னு சொல்றாங்க. ஆய்வு பண்ண பின்னாடி தானே அங்க இது இருக்குன்னு தெரியும். ஆய்வு பண்ணதுக்கு முன்னாடி என்ன தெரியும்? இங்க ஒரு இருக்கு அப்படின்றதுனாலதான் அவங்க ஆய்வு பண்ணவே வராங்க. கண்ணே, இங்க பாரு, ஆய்வு பண்ணி இதுல இருக்குன்னு சொல்லி அவன் வந்து நம்மள்கிட்ட கேட்காமலே டெண்டர் கொடுக்குறான். ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாம டெண்டர் கொடுக்க இயலாது. அவன் டெண்டரை கொடுக்குறான். டெண்டர் கொடுத்த பின்னாடி தான் நமக்கு தெரிய வருது. நம்ம அதுக்கு முன்னாடியே கடிதம் வேற எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இதை வந்து கடுமையா நம்ம சட்டமன்றத்திலையும் தீர்மானத்தையும் போட்டு நேரடியாகவும் ஃபோன்லையும் பேசி நீங்க வரக்கூடாது, அப்படி இதை பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க இருக்க எம்பிக்கள்லாம் போய் நமக்கு ஏற்கனவே பார்த்தாங்க. எம்பிக்கள்லாம் பார்த்தபோது இல்லைங்க நாங்கள் வந்து இதை வித்ரா பண்ணிடுறோம்னு நம்ம எம்பிகள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனால் அர்சார்பார் ஒரு டபக்குன்னு ஒரு பல்ட்டி யாரு? அண்ணாமலை என்ன பண்ணார், உடனே அங்கே இருக்கக்கூடிய அர்சாப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு உடனே டெல்லியில் போய் அந்த துறையினுடைய அமைச்சரை பார்த்து என்னமோ இவர் தான் போய் ஒரு சொன்ன உடனே அங்கே வித்ரா பண்ண மாதிரி. இங்கே பாரு, இதெல்லாம் வேஷதாரிகள் வேஷம் போடுவான். மாநில அரசு கடுமையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு கவர்னர் கையெழுத்தோடு அங்கே பேப்பர் போச்சு. அதுக்கப்புறம் இவர் ஆட்சியை போனாலும் நான் விடமாட்டேன்னு சொன்னார். இவ்வளோ அதே மாதிரி அங்கே போய் கிட்டத்தட்ட 10 பேர் கொண்ட ஒரு குழு போய் சந்திச்சு பேசுது, எங்கள் நாடாளுமன்ற குழு. இவ்வளோ பேசிட்டு வந்து முடிஞ்சு போச்சு. அவங்களும் பேசிருக்கலாம் இல்லையா? நாங்கள் பேசி முடிஞ்சுப்பா. ஏயா நான் என்ன சொல்கிறேன், தூக்கி கொண்டு போய் புதைச்ச பின்னாடி போய் அந்த இதில் போய் என்னத்துக்கு அந்த புதவுலியில் போய் உக்காந்துட்டு அழுகுற?
நாங்க தான் முடிச்சிட்டோம் டீம். அது நாங்க பண்றதுக்கு முன்னாடி நீ பண்ணியிருக்கணும்ல. அரிஸ்டாபட்டியில அன்னைக்கு ஊர்வலம் இது உட்காந்துருந்தாங்கல்ல மக்கள், அன்னைக்கு நீ பண்ணியிருக்கணும்ல. இதுல இன்னொன்னு பாரு, இங்க பாரு, இங்க பாரு, எதிர்கட்சியில இருந்து இங்க பாரு ஒரு விஷயம். எடப்பாடி கே பழனிசாமி 50 லட்சம் கொடுத்தாரு அரிஸ்டாபட்டி மக்களுக்கு. அன்றைக்கு அந்த ஊர்வலம் போனதுக்கு காசு கொடுத்ததே அவர் தான். என்னால நிரூபிக்க இயலும், புரிஞ்சுக்கோ. ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் எல்லாம் என்ன ஆதாரம்? காசு கொடுத்தது தான் இது தெரியுமில்ல. அப்படி யார் யார் வாங்கினாங்க? செலவுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த செலவுக்கு பணம் கொடுத்தது அதிமுக தான். சொல்லு ராஜ ஒரு பேட்டியில சொல்ல வந்தாரு, அப்புறம் மாத்திட்டாரு. சோ அதனால நான் இங்க பாரு கண்ணு, இது அரசியல் கண்ணு, இது அரசியல். யார் வேணாலும் இங்க பாரு, யார் வேணாலும் அதை இயக்கட்டும், யார் வேணாலும் பண்ணட்டும். நாங்க வந்து அரிஸ்டாபட்டி மக்களுக்கு நாங்க உண்மையா உழைச்சிருக்கோம். அந்த மக்களுக்கு நாங்க தான் பண்ணி கொடுத்தோம். இப்ப அந்த மக்கள் எங்களுடைய முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லணும், அவருக்கு பாராட்டு எடுக்கணும்னு சொன்னாங்க. முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி பாராட்டு விழா முடிஞ்சது. சென்னைக்கு வந்துட்டார் உடனே. இது அதுக்கப்புறம் நேற்றைய தினம் காலையில குடியரசு தினத்துக்கு அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி கவர்னருடைய டீ பார்ட்டியில நாங்க மொத்தமா எங்க கட்சியும் சரி, எங்க கூட்டணி கட்சியும் நாங்க அதை புறக்கணிச்சிட்டோம். என்ன காரணத்துக்காக புறக்கணிக்க? அவர் வந்து சட்டமன்றத்துல வந்து தமிழை மதிக்காத காரணத்தால், தமிழ் தாய் வாழ்த்து பாடிய உடனே எப்பொழுதுமே வந்து ஜனகணமன போட இயலாது. அது எப்போன்னா முடிவின் போதுதான் போடப்படும். சரியா? அதை வந்து அவர் வந்து தவறுதலாக புரிந்து கொண்டு அங்க பண்றாங்க, இங்க பண்றாங்க. எங்க பண்ணா எங்க நம்ம இங்க பாரு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஆளுநருக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது, வெளிப்படையாகவே தெரியுது. தம்பி நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த ஆட்சியை எப்படியாவது வெளியேற்றணுங்கிறதுக்காக இந்த கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெசேஜுக்கு படி ஆளுநர் இங்கே செயல்படுறாரு. எப்படி வந்து பாண்டிச்சேரி முதல் கவர்னராக இருந்த அந்த கிரண்பேடி அம்மா என்ன பண்ணுச்சோ அதை காட்டிலும் இவர் வந்து ஒருபடி மேலே போய் பண்ணுறாரு. ஆனால் இந்த அட்டகாசம், இந்த அடாத்து இதெல்லாம் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரும். இன்றைக்கு இவர் இப்போ கவர்னராக இருக்கலாம், நாளைக்கு கவர்னர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு தானே போகணும். அன்னைக்கு பார்த்துக்குவோம். சரிங்க சார். சார், இப்போ சீமான் தொடர்பாக பேசிகிட்டு இருந்ததுனால இது தொடர்பான ஒரு கேள்வி வைக்கிறேன். அண்ணா அறிவாலயத்தில் சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அங்கே வந்து எல்லாருமே சீமான் கட்சியிலேருந்து நாங்கள் வந்து சேர்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க அப்படின்ற காணொலியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பொறுப்பில் இருந்தீங்க சீமான் கட்சியில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நிருபர். அதுக்கு வந்து அவரால் சொல்ல முடியல. ஸோ நீங்கள் வந்து பல முயற்சிகளை ஏற்படுத்தி பல பேரை கூட்டு வந்து நீங்களே காசு கொடுத்து கூட்டு வந்து கட்சியில சேர்த்திருக்கீங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுதில்ல கண்ண? எவன் பொண்டாட்டி எவனோட போனா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இருந்து நிறைய பேரை வந்து இந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்க பாரு. நாங்க வந்து சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்டுட்டேன், நான் சொல்றத கேளு. கட்சியில வந்து அடிப்படை தொண்டனுக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் வந்து அவன் வந்து வான்னா வரப்போகிறான், போன்னா போக போகிறான். அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்களா இல்லையா? ஏற்கனவே 14 மாவட்ட செயலாளர்கள் வந்து கடந்த ஒரு மாத காலத்தில் இந்த கட்சியை விட்டு வெளியில் போனாங்களா இல்லையா? கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருச்சி, மதுரை, எல்லா ஊர்களில் இருந்து எல்லா மாவட்டத்தும் அவங்கவுங்க ஒரு 100 பேர் 200 பேரும் கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெருங்கூட்டமும் போச்சு. சரியா? அது மதுரையை சேர்ந்த ஒரு தம்பி அவர் பொறுப்பில் இருந்தார். அவர் விலகின உடனே அவர் கூடயும் ஒரு கூட்டம் போயிடுச்சு. எல்லாமே கஜானா காலிங்கிற மாதிரி, எங்கள் கஜானா காலி. அது மாதிரி அவங்களுக்கு வந்து சீமானுடைய கட்சியில் வந்து இந்த 36 லட்சம் வாக்குகள் வாங்கினது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த ஓட்டு இல்லை. இப்போ ஏற்கனவே வாங்கின 36 லட்சம் வாக்குகளை கூட அவரால் வாங்க இயலாது. இல்ல, நீங்க போலியான ஒரு கூட்டத்தை நடத்திருக்கீங்க அப்படின்னு இங்க பாரு, வாய்க்கு வந்தது கண்ணே. இங்க பாரு, அவரே சொன்னாரு, சீமானே என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி 5000 பேர் வருவாங்கன்னு இவர் சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏப்பா, ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நாங்கள் வந்து ஒரு 1000 பேரை கூட்டு வரோம், 500 பேரை கூட்டிட்டு வரோம்னு 10 டேஸாக சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் வந்து மீண்டும் கட்சியில் சேர்க்கிற மாதிரி நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை ஆக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்ச மாதிரி. நாங்க இங்க பாரு, சீமானை பத்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்காவது பேசியிருக்கா?
எங்க தலைமை என்றைக்காவது சீமானை விமர்சிச்சுக்கா? இந்த 10 ஆண்டு 15 ஆண்டு பயப்படுறாங்கிறது சும்மாங்க பாரு. நான் பேசுற அளவுக்கு சீமானே வேற எங்க கட்சியில வேற யாரும் பேசுறதே இல்லை. நான் தான் பேசுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய கட்சி சீமானை கண்டு நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் இப்படி புத்தி கட்டத்தனமா இன்றைக்கு சங்கு பரிவார்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சொம்பொடிக்கிறாரேங்கிற அந்த கவலை தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இவர் அதிமுக கூட போகட்டும், அல்லது இவர் விஜய் கூட போகட்டும், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. சேரக்கூடாத இடத்துல போய் பாஜக வந்துருமோன்னு பயப்படுறீங்க. பாஜக வரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய பயமே தவிர வந்துருவாங்கங்கிற பயம் இல்லை, வரக்கூடாதுங்கிற பயம். ஆல்ரெடி 4 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. 4 தொகுதி அதிமுகல அன்னைக்கு எடப்பாடி கொடுத்த அந்த சப்போர்ட்ல ஜெயிச்சாங்க. இப்ப எடப்பாடி இப்ப இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த நான் சொல்றதான் நடக்கும். எடப்பாடிக்கு வேற வழியே இல்லை. அந்த கட்சியில தொண்டர்கள்லாம் இல்லை, எல்லாம் கலவன் ஆயிட்டானுங்க. எம்ஜிஆர் கட்சி காலத்துல வந்தவங்க தான் இப்ப அந்த கட்சியில இருக்கான். எல்லாம் வயசாகி போச்சு. சரியா? நானே நான் அந்த பைலால 9வது நபரை நான் தான் கையெழுத்து போட்டிருக்கேன். அதிமுகவில் 72 தாமரக்கொடி மதுரையில் ஏற்றுனது நான் 15 நாள் சிறைக்கு போனது அதிமுகவுக்கு இந்த காமாட்சி தான், புரிஞ்சுக்கோங்க. அப்படியெல்லாம் கட்சிகளுக்கெல்லாம் போயிட்டு இப்போ திமுகவோட ஐக்கியமாயிருக்கீங்களா? திமுகல தான் இருந்தேன். 1962 ஸ்கூல் டேஸ்லயே இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் திமுகலாம் இதில் இந்திய போராட்டத்தில் இதெல்லாம் பண்ணி தான் என்னுடைய கல்லூரி படிப்பெல்லாம் போச்சு, புரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் முட்டாள் அல்ல. நாங்கள் முன்னும் முதலுமாக மக்களை சந்தித்து மக்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம். மக்களுக்கு எது தேவையோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ மக்களுக்கு எல்லா பேருக்கும் தெரிஞ்சு போயிருக்கு. என்னடா இவன் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கானே, இது போகிற போக்க பார்த்தா எல்லாரும் 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டாலே அவங்க ஜெயிச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம். 2வது என்னன்னா, இந்த சாராய கடையை திறந்து வச்சுட்டு இருக்காங்க. சாராய கடையை மூடணும்னு ஒரு கூப்பு கத்துறான். இந்த சாராயம் குடிக்கிறவன் ஓட்டு போடட்டும். சாராயம் குடிக்கிறவனும் இந்த மகளிரும் ஓட்டு போட்டால் எங்களுக்கு என்ன ஆகும்? எந்த கொம்பனாலையும் எங்களை ஜெயிக்க இயலுமா? கண்டிப்பாக சார், எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. மக்கள் பதில் வச்சுருப்பாங்க. 2026 அதுக்கான பதில் தெரிய வரும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்கள் சிரமத்தில் கூட இந்த அரசு படுகின்ற பெரிய கஷ்டமான காலத்தில் கூட இந்த மகளிருக்கு சுய உதவிக்குழுக்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு பணம் ஒதுக்கீடு பண்ணி மகளிர் உதவித்தொகை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, மகளிர் உதவித்தொகைங்கிறது உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகைங்கிறது அது வேற. அது இப்போ 1,16 லட்சம் பேர் கொடுக்குறோம். இப்போ கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்களுக்கு இந்த ஜனவரியிலேருந்து கொடுக்க போகிறோம். சரியா? 1.5 கோடி மக்கள் வாங்க போகிறாங்க. 2026 வருது இல்லையா? அதுக்கு அப்புறம் கல்லூரியில் பயிலக்கூடிய, அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். சரியா? அது தவிர சுய உதவி குழுக்களுக்கு நாங்கள் ஒரு பணம் ஒதுக்கீடு பண்ணி அவங்க சுயமாக தொழில் செய்கிறதுக்கும் ஒரு பெரிய அளவில் பண ஒதுக்கீடு பண்ணியிருக்கு இந்த அரசு. அதுக்கப்புறம் டாஸ்மாகை மூடணும்னு சொல்லி எல்லா பேரும் மூடனுங்க பூரா பேசுகிறானுங்க. மூடனுங்க பேசுகிற பேச்சுக்கு நான் பதில் சொல்கிறேன், கேளுங்க. மக்களை மூடன்னு சொல்கிறீங்க? மக்கள் இல்லை, பேசுகிற மூடணும்னு சொல்கிறவனுக்கு பதில். மூடணும்னு சொல்கிறவன் அந்த அம்மா ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்துச்சு. அந்த அம்மா தானே டாஸ்மாகை கொண்டு வந்துச்சு. அன்னைக்கு டாஸ்மாகை கொண்டு வரும்போது கொண்டு வரக்கூடாதுன்னு எவனாவது அன்னைக்கு பேசினான் ஐயா? நாங்க தான் பேசணும். டாஸ்மாக் வேண்டான்னு பேசுனது அன்னைக்கு நாங்க தான். காரணம் நாங்க அப்படி சொல்ல 10 ஆண்டு காலமா மக்களை பூரா இங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்திலே கொண்டு வந்தாச்சு. எம்ஜிஆர் காலத்துல சாராய கடை திறந்தாரு, புரிஞ்சுக்கோ. எம்ஜிஆர் சாராய கடை திறந்தாரு. அதுக்கப்புறம் இது போட்டு லைசன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அது வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மூடிட்டோம் நாங்க. யாரெல்லாம் தொழிற்சாலை வச்சிருக்காங்க, தொழிலதிபர்களா இருக்காங்க இந்த சாராய ஆலை. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாங்க சாராய கடையை இங்க பாரு, சாராய கடையை அது அவங்க தொழில். அது அதை வச்சு நீங்க டாஸ்மாக லாபம் பாக்குறீங்க பாரு. அப்படி லாபம் பார்த்தா அப்ப ஜெயலலிதா 10 ஆண்டு காலம் எதுல இருந்து எங்க இருந்து? ஜெயலலிதா இல்லையா, கொஞ்சம் பொரியா. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இங்க தமிழ்நாட்டுல என்ன இருந்துச்சு? பிஸ்லரிங்கிற ஒரே கம்பெனி தான் இருந்துச்சு. அது யாருடைய கம்பெனி?
அந்த அம்மாவுடைய உயிர் தோழியினுடைய கம்பெனி சசிகலா அவருடைய கொழுந்தனார் அவங்க பேரில் தான் அந்த இது இருக்குது, புரிஞ்சதா? அதுலேருந்து தான் பர்ச்சேசிங்க அவங்ககிட்ட தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கிங் ஃபிஷரில் கொஞ்சம் வாங்கினாங்க. இது 2 கம்பெனி தான் டெலிவரி பண்ணுச்சு. இன்றைக்கு வந்து இது என்னத்துக்கு கிங் ஃபிஷரில் வாங்கணும், அங்கே வாங்கணும், நம்மளே இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு எங்கள் கட்சியை சேர்ந்தவங்கன்னு நீங்கள் எங்கள் கட்சியில் இருக்கவங்க தொழில் செய்யக்கூடாதா? தொழில் செய்யலாமா? இங்க பாரு, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அரசு முடிவு எடுத்து இதை மூடணும்னா மூடிட்டு போறோம், அவ்வளவுதான். அதுக்கு என்னத்துக்கு கண்ணே இங்க பாரு, நீங்க ஒரே கையெழுத்துல இதை முடிச்சிடலாம் கண்ணே, ஒரே கையெழுத்துல முடிச்சிடலாம். இந்த தேசத்துல வருமானத்துக்கு என்ன வழி? 10 ஆண்டு காலம் இங்க வாங்கி 5 லட்சம் கோடி 5 லட்சம் இங்க பாரு 5 லட்சத்து வருமானத்துக்கு என்ன வழி பண்ணி தம்பி 5,80,000 கோடியை கடன் வச்சுட்டு போனாரு மாண்புமிகு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர். அந்த 5,80,000 கோடிக்கு இன்றைக்கு நாங்க கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வட்டி கட்டியிருக்கோம். நாங்க வாங்கினது 3 லட்சம். நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு லட்சம் கோடி கடன் வாங்கி? அதான் 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கோம் தம்பி. இந்த 3 கடனையும் நீங்க வாங்கின கடனையும் ஒப்பிட்டு இங்க பாரு தம்பி, வாங்கின கடன் தான் அதிகம். தம்பி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த 3 லட்சம் கோடியில நாங்க வட்டி கட்டி இருக்கோம் 2 லட்சம் கோடி. இவங்க வச்சு போன 5,80,000 கோடிக்கு வட்டி கட்டி இருக்கோம். அதுதான் அந்த காசு, புரிஞ்சுக்கோங்க. புரியாம பேசுறீங்க ரொம்ப பேரு. அப்ப வட்டி கட்ட வேணாமா? வட்டி கட்டுறதுனால மாசம் 60 லட்சம் 60,000 கோடி போகுது. எதுவாக இருந்தாலும் மக்களுக்காக செய்யணும்னா அரசு வந்து சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும் சார். கண்ணு, மக்களை நாங்க பாத்துக்கிறோம். மக்களுக்கு நீலீர் கண்ணீர் வடிக்க வேண்டியது அந்த எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர் எங்கேயாவது நீங்க சாராய கடையை மூடுங்கன்னு எனக்காவது கோஷம் போட்டாரா? ஏன் போடல? மூடு, டாஸ்மாக மூடுன்னு நீங்க தானே சார்? நான் சொன்னோம்யா, நாங்க அன்னைக்கு சொன்னோம். இன்னைக்கு நாங்க உள்ள போய் பாக்குறோம், கஜானா காலியா இருக்கு. இன்னைக்கு ஒரு மாசம் 40,000 கோடி வருதுன்னா அதுல இருந்து தான் வருது, வேற வருமானம் இல்லை. சரியா? அப்ப வருமானம் இல்லாத போது இன்னைக்கு கவர்மெண்ட் திவால் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஏற்கனவே அங்க எப்ப கழுவு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒன்றிய அரசு. அவன் கபாலீஸ்வரம் பண்ணிட்டு போயிருவான். அப்ப பரவாயில்லையா? வருமானத்துக்கு என்ன பண்ண போகுது அது? அரசுக்கு இப்ப வருமானம் வருது. இதே எதிர்கட்சி தலைவர் நேற்று பேசியிருக்காரு. இப்ப வந்து கிட்டத்தட்ட 1,15,000 கோடி வருமானம் வருது இந்த அரசுக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. பாருங்க. இப்ப டாஸ்மாக பிரதானப்படுத்தி தானே அரசு நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்ணே, டாஸ்மார்க்கை எங்களால் மூட இயலாது. படிப்படியா மூடுவோம். ஏற்கனவே ஒரு 500 கடை மூடி இருக்கோம். கொஞ்சம் இந்த ஆட்சி காலத்திலே நாங்கள் திரும்ப ஒரு 500 கடையோ 1000 கடையோ கூட மூடுவோம். படிப்படியாக நாங்கள் செய்வோமே தவிர எடுத்த உடனே ஒரே கையெழுத்தை போட்டு எல்லாத்தையும் நாங்கள் மூட இயலாது. ஏன்னா அப்படி மூடணும்னா குடிக்கிறவன் பூரா செத்து போயிடுவோம். படிப்படியா குறைக்கணும் இல்லையா? படிப்படியா கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல படிப்படியா குறைச்சிருவோங்க. படிப்படியா நாங்க கண்டிப்பா குறைப்போம். நீங்க நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரியா? ஓகேயா? ஓகே, கண்டிப்பா சார். முடிச்சுக்கலாம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி கண்ணு.